ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனல் நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நம்ம சிஎஸ்எஸ் சீரிஸ்ல எபிசோட் 15 தான் பார்க்க போறோம். இந்த எபிசோட் 15ல வந்து நம்ம சிஎஸ்எஸ்ல கஸ்டம் ஃபண்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோலயே வந்து ஃபாண்ட்ஸ்னா என்னன்னு பார்த்துருப்போம். அந்த ஃபாண்ட்ஸ்ல வந்து நம்ம ஃபாண்ட் ஃபேமிலி, ஃபாண்ட் ஸ்டைல், ஃபாண்ட் வெயிட், ஃபாண்ட் வேரியன்ட், ஃபாண்ட் சைஸ் இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம ஃபாண்ட்ஸை வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணலாம், ஸ்டைல் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோல பார்த்துருப்போம். அதுலேயே வந்து நம்ம ஃபாண்ட் ஃபேமிலின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருப்போம். அந்த ஃபாண்ட் ஃபேமிலின்ற ப்ராப்பர்ட்டியை வச்சு நம்ம நிறைய ஃபாண்ட்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தோம். ஆனா அதுல வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஃபாண்ட்ஸ்ல வந்து என்ன சொல்லியிருந்தோம்னா, ஃபாண்ட் ஃபேமிலியை வச்சு நம்ம பிசியில் இருக்க இன்பில்ட்டான ஒரு ஃபாண்ட்ஸை வந்து நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது ஃபாண்ட் ஃபேமிலின்ற ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி டிஃபால்ட்டா நம்ம பிசியில் என்னென்ன ஃபாண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, அந்த ஃபாண்ட்ஸ்லாம் வந்து நம்ம ஈஸியா யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனா வந்து நமக்கு வந்து அந்த ஃபாண்ட்ஸை மட்டும் வச்சு நம்ம ஒரு வெப்பேஜ் கிரியேட் பண்றோம், ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்றோம்னா அது வந்து கண்டிப்பா அது முடியாது. ஏன்னா வந்து நிறைய டிஃப்ரெண்டான ஃபாண்ட்ஸ்லாம் இருக்கு. நம்ம பிசியில் இருக்கிற ஃபாண்ட்ஸை மட்டும் நம்ம வச்சு யூஸ் பண்ணோம்னா அது கண்டிப்பா வந்து நமக்கு பத்தாது. இன்னும் நிறைய ஃபாண்ட்ஸ் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ வந்து நான் கிரியேட் பண்றப்ப ஃபாண்ட் ஃபேமிலியில என் பிசியில ஒர்க் ஆகுற ஃபாண்ட்ஸ் வந்து நான் கொடுத்துருவேன். ஆனா அதே ஃபாண்ட்ஸ் தான் வந்து எல்லா பிசிலையும் இருக்கும்னு நம்மளால சொல்லிட முடியாது. அதாவது அதே ஃபாண்ட்ஸ் எல்லா பிசிலையுமே இன்பில்ட்டா இருக்கும், டிஃபால்ட்டா இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு பிசிக்கு ஏத்தாப்புல மாறும். இப்போ என் பிசில வந்து ஒரு ஃபாண்ட் வந்து டிஃபால்ட்டா இருக்கு, இன்பில்ட்டா இருக்கு. ஆனா வந்து என் ஃப்ரெண்டோட பிசில வந்து அதே ஃபாண்ட் இன்பில்ட்டா இருக்கணும்னு எந்த அவசியமே கிடையாது. அந்த பிசில வந்து வேற ஃபாண்ட் இன்பில்ட்டா இருக்கலாம். என் பிசில இருக்கிற ஃபாண்ட் வந்து அங்க வந்து இல்லாம இருக்கலாம். என் ஃப்ரெண்டு பிசில இருக்கிற ஃபாண்ட் வந்து என்கிட்ட இல்லாம இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். அப்படி பாக்குறப்ப நம்ம வந்து இன்பில்ட்டா இருக்கிற ஃபாண்ட்டை நம்ம யூஸ் பண்றதுனால நம்ம சிஸ்டம்ல நம்ம கிரியேட் பண்ண ஒரு வெப்பேஜை ஈஸியா யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனா வந்து வேற ஒரு பிசிக்கு போகும்போது, வேற ஒரு லேப்டாப், மொபைல் இந்த மாதிரி மாறி போகும்போது அதுல என்ன டிஃபால்ட் இருக்கோ அதைத்தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து இதுல இருக்க ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இதை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்றதுக்காக தான் கஸ்டம் ஃபாண்ட்ஸ் நம்ம ஒன்று யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த கஸ்டம் ஃபாண்ட்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இப்போ நான் சொல்லியிருப்பேன், ஃபாண்ட் ஃபேமிலியில வந்து டிஃபால்ட்டா இருக்கிற ஃபாண்ட், இன்பில்ட்டா இருக்கிற ஃபாண்ட்டை மட்டும் தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும். அப்படி யூஸ் பண்ணா அது வந்து மற்றவங்க பிசில வந்து இல்லாம கூட இருக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் சால்வ் பண்றதுக்காக நம்ம கஸ்டம் ஃபாண்ட்ஸ் வந்து ஆன்லைன்ல இருந்து டவுன்லோட் பண்ணியோ இல்லாட்டி ஆன்லைன்ல இருந்து சிடிஎன் லிங்க்ஸ் யூஸ் பண்ணியோ நம்ம வந்து ஈஸியா வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து ஆன்லைன்ல இருந்து டவுன்லோட் பண்றதோ லிங்க்ஸை வச்சு யூஸ் பண்றதோ வந்து ரொம்ப ஈஸி. அதாவது இப்போ என் பிசில வந்து நான் ஒரு வெப்பேஜ் கிரியேட் பண்றேன். அதுல வந்து நான் வந்து ஆன்லைன்ல இருக்க ஒரு சிடிஎன் லிங்கை வந்து இதுல வந்து அட்டாச் பண்ணிட்டு அது மூலியமா நான் ஃபாண்ட்டை யூஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். கஸ்டம் ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டேன். அப்படி பண்றப்ப அந்த ஃபாண்ட் வந்து என்னோட பிசிலையும் ஒர்க் ஆகும். அதே மாதிரி வேற யாராவது அந்த வெப்பேஜை நான் கிரியேட் பண்ண வெப்பேஜை யூஸ் பண்ணாலும் அவங்களுக்குமே அது ஒர்க் ஆகும். ஏன்னா வந்து அது ஆன்லைன்ல காமனா இருக்கிற ஒரு லிங்க். ஓகேங்களா? அந்த லிங்கை நான் எடுத்து யூஸ் பண்ணிருக்கனால இன்டர்நெட் ஆன் பண்ணிட்டு யாரு வந்து நான் கிரியேட் பண்ண வெப்பேஜை பார்த்தாலுமே அவங்களுக்கும் அது வந்து ஒர்க் ஆகும். அதாவது அந்த சிடிஎன் லிங்க் வந்து ஒர்க் ஆகுற வரைக்கும் எந்த ஒரு பிசில நெட்வொர்க் ஆன் பண்ணிட்டு அந்த பேஜை பார்த்தாலுமே அந்த ஃபாண்ட்ஸ் வந்து அப்ளை ஆகி தான் இருக்கும். ஸோ இதுக்கு தான் வந்து இந்த மாதிரி கஸ்டம் ஃபாண்ட்ஸ்ல வந்து ஆன்லைன் லிங்கை நம்ம யூஸ் பண்றது. அதே மாதிரி இன்னொரு ஒரு பிரச்சனை இருக்காரு. இந்த ஆன்லைன் லிங்க் வந்து நம்ம யூஸ் பண்றதுனால எந்த பிசில இருந்து வேணா இதை நம்ம பார்த்துக்கலாம். இந்த இது ஒர்க் ஆகும். எந்த பிசில இருந்து நம்ம கொடுத்தாலும் இந்த ஃபாண்ட்ஸ் வந்து ஒர்க் ஆகும். ஆனா இதுல இருக்க ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, இந்த மாதிரி லிங்க் நம்ம யூஸ் பண்றப்ப அந்த லிங்க் வந்து நம்ம வந்து நெட்வொர்க் கிடைக்கிறப்ப மட்டும் தான் வந்து ஒர்க் ஆகும். அதாவது நம்ம இன்டர்நெட் ஆன் பண்ணி நம்ம பிசில வந்து இன்டர்நெட் ஆன் பண்ணி வச்சிருந்தா மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஆஃப்லைன்ல ஒர்க் ஆகாது. ஏன்னா வந்து இது வந்து ஏதோ ஒரு கிளவுட்ல இருந்து ஏதோ வந்து ஆன்லைன்ல இருந்து நம்ம எடுக்கிறோம். அப்படின்னு இருக்கப்ப நம்ம நெட்வொர்க் ஆன் பண்ணிட்டு நம்ம இன்டர்நெட் ஆன் பண்ணா மட்டும்தான் இந்த ஃபாண்ட்ஸ் வந்து நமக்கு ஒர்க் ஆகுறது தெரியும். அப்படி ஆன் பண்ணாம ஆஃப்லைன்ல வச்சு நம்ம ஒர்க் பண்ணோம்னா இந்த ஃபாண்ட்ஸ் வந்து நம்மளால நமக்கு தெரியாது. ஏன்னா வந்து இது வந்து ஆன்லைன்ல இருக்கிற நெட், நான் வந்து நெட்வொர்க் யூஸ் பண்ணா மட்டும்தான் அது வந்து எனக்கு தெரியும். இல்லாட்டி எனக்கு அது தெரியாது. இதையும் அவாய்ட் பண்ற விதமா அந்த ஃபாண்ட்டை நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஆன்லைன்ல இருந்துச்சுன்னா எனக்கு நெட் ஆன் பண்ணிட்டு தான் நான் வந்து ஒர்க் பண்ண முடியும். ஓகேங்களா? நெட் ஆன் பண்ணிட்டு தான் அந்த வெப்பேஜை பார்க்க முடியும். அந்த ஃபாண்ட்ஸ் எல்லாம் எனக்கு தெரியும். இல்லாட்டி நார்மலா இருக்க டிஃபால்ட் ஃபாண்ட் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அப்படின்னு இருக்கப்ப எனக்கு வந்து ஆன்லைன்ல பாக்குறப்ப எனக்கு வந்து நெட் இருக்கிறப்ப எனக்கு வந்து ஓகே, நான் வந்து அந்த ஃபாண்ட் வந்து அதே ஸ்டைல நான் பாத்துக்குவேன். ஆனா வந்து
என் மொபைல்லயோ என் பிசிலயோ நெட்வொர்க் இல்லை, என்கிட்ட நெட்வொர்க் காலியா போச்சு, என்கிட்ட வந்து இன்டர்நெட் இல்லை அப்படின்ற பட்சத்துலையும் நான் வந்து அந்த ஃபாண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும். டிஃப்ரெண்டான கஸ்டம் ஃபாண்ட்ஸ் இருக்கிற ஒரு வெப்பேஜை பார்த்தாலும் எனக்கு அதெல்லாம் ஷோ ஆகணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஃபாண்ட்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணி அந்த ஃபைலோடய நம்ம அட்டாச் பண்ணி அது மூலியமாகவும் நம்ம வந்து இது பண்ணலாம். அப்படி இருக்கிறப்போ என்ன ஆகும்னா அந்த ஃபாண்ட்ஸ்லாம் நம்ம டவுன்லோட் பண்ணிடுவோம். டவுன்லோட் பண்ணி அந்த வெப்பேஜுக்கான ஃபைல் இருக்கு பார்த்தீங்களா, சோர்ஸ் ஃபைல், அந்த ஃபைல்லே நம்ம அட்டாச் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா அந்த ஃபைலுமே அந்த அந்த வெப்பேஜோட ஃபைலோட இருக்கிறனால அந்த ஃபாண்ட்டுமே டிஃபால்ட்டாக அதுக்குள்ளே இருக்கும். நம்ம எந்த ஒரு பிசியில் போய் அதை நம்ம பார்த்தாலும் அந்த டவுன்லோடட் ஃபாண்ட்டே வந்து அது எடுத்துகிட்டு வந்து காட்டிடும். ஸோ இப்படி இருக்கிறது இன்னும் அட்வான்டேஜா இருக்கும். இதை பத்தி தான் வந்து நம்ம கஸ்டம் ஃபாண்ட்ஸ்ல இப்ப பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ வந்து நான் 2 டைப் சொன்னேன். ஆன்லைன்ல லிங்கா யூஸ் பண்றது, 2வது ஒண்ணு வந்து டவுன்லோட் பண்ணி நம்ம யூஸ் பண்றதுன்னு சொன்னேன். ஓகேங்களா? ஆன்லைன்ல லிங்கா யூஸ் பண்றது 2 விதமா இருக்கு. டவுன்லோட் பண்றது ஒரு விதம் இருக்கு. இது மூணையுமே நம்ம இப்ப டீடைல்டா பார்த்துருவோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து HTML பேஜ், CSS பேஜ் பார்த்துருவோம். HTML பேஜ் பாருங்க, இவ்வளவுதான் இருக்கு. நான் வந்து CSSக்கு அட்டாச் பண்ணி வச்சிருக்கேன். அவ்வளவுதான், ஒரு டம்மியா ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்கேன். அடுத்து சிஎஸ்எஸ் ஃபைல் பாருங்க, ஒண்ணுமே நான் சேல்ஸ் எதுவுமே அப்ளை பண்ணல. அடுத்து அந்த பேஜை பாருங்க, பேஜ் இப்படிதான் இருக்கு. நான் லோட் பண்ணி கூட காட்டிடுறேன். ஓகேங்களா? பேஜ் இப்படிதான் இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஆன்லைன்ல நான் வந்து எப்படி லிங்க்ஸ் எடுக்கிறது, டவுன்லோட் பண்றது, இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் இதுல வந்து கூகுள் ஃபாண்ட்ஸ்னு போடும். நீங்க வந்து இதுல வந்து நிறைய மெத்தட் இருக்குங்க. நீங்க ஃபாண்ட் டைம் போட்டா கூட அந்த ஃபாண்ட் எல்லாம் டவுன்லோடுக்குலாம் காட்டும். ஆனா அந்த அளவுக்குலாம் நம்ம கஷ்டப்பட்டுலாம் போக வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க கூகுள் ஃபாண்ட்ஸ்னு போட்டீங்கனாலே அதுலயே நிறைய ஃபாண்ட்ஸ் இருக்கும். கூகுள் ஃபாண்ட்ஸ்லயே வந்து நிறைய ஃபாண்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அந்த ஃபாண்ட்ஸே நமக்கு மேக்சிமம் போதுமானது. அதையும் தாண்டி இன்னும் எனக்கு கஸ்டமைஸ்டா வேணும், இன்னும் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் புதுசா வேணும் அப்படின்ற பட்சத்துல தான் நம்ம வந்து ஆன்லைன்ல இன்னும் டீப்பா வந்து தேடணும். அதெல்லாம் வந்து அவ்வளவா தேவைப்படாது. இன்னும் வந்து நமக்கு யூனிக்கா கிடைக்கணுன்றதுக்காக வந்து நம்ம ஆன்லைன்ல தேடுறோம். ஆன்லைன்ல தேடுறது வந்து நமக்கு அந்த ஃபாண்ட் நேம் தெரிஞ்சா வந்து ஃபாண்ட் நேம் போட்டு தேடலாம். இல்லைன்னா சும்மா ரேண்டமா தேடலாம். நமக்கு ஏதாவது ஒரு ஃபாண்ட் பிடிச்சா எடுத்துக்கலாம். ஆனா மேக்சிமம் இந்த கூகுள் ஃபாண்ட்ஸ்ல இருந்தே நமக்கு வந்து எல்லா ஃபாண்ட்ஸையுமே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்ப கூகுள் ஃபாண்ட்ஸ், ஓகேங்களா? கூகுள் ஃபாண்ட்ஸ் அவ்வளவுதான். கூகுள் ஃபாண்ட்ஸ் டைப் பண்ணீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் வருது பாத்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்குள்ள போகும். சாரி, நெட்வொர்க் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு, அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகுது. இப்போ இதுல பாத்தீங்களா எவ்வளவு ஃபாண்ட் இருக்குன்னு பாருங்க. ரோபாட்டோ, நோட்டோ சான்ஸ், நோட்டோ சான்ஸ் சிரியாக், ஓப்பன் சான்ஸ், கிராவிட்டாஸ் ஒன், கூகுள் சான்ஸ். பாருங்க எவ்வளவு ஃபாண்ட் இருக்குன்னு பாருங்க. ஃபாண்ட் அது வாட்டுக்கு போய்கிட்டே தான் இருக்கும். நிறைய ஃபாண்ட் இருக்கும். நான் ஆரம்பத்திலே சொன்னேன் பாத்தீங்களா, கூகுள் ஃபாண்ட்ஸ் ஒன்னே போதும். அதையும் தாண்டி ரொம்ப கஸ்டமைஸா நமக்கு ரொம்ப யூனிக்கா தேவைன்னா மட்டும் தான் நம்ம தனியா தேடுற மாதிரி இருக்கும். மற்றபடி முக்காவாசி ஃபாண்ட்ஸ் வந்து இதுலயே இருக்கும். நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்ம போய் தேடணும்னு அவசியம் கிடையாது. இதுலயே போய் பார்த்துக்கலாம். இங்க பாருங்க, ஸ்க்ரோல் பண்ற பாருங்க, எவ்வளவு ஃபாண்ட் இருக்குன்னு பாருங்க. எவ்வளவு ஃபாண்ட் அது வாட்டுக்கு இருக்கு. நிறைய ஃபாண்ட் இருக்குங்க, நிறைய இருக்கும். நம்ம ஸ்க்ரோல் பண்ண நிறைய ஃபாண்ட் வந்துகிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? அதனால வந்து மேக்சிமம் இதுவே போதுமானது. உங்களுக்கு இன்னும் யூனிக்கா ஏதாவது தேவைப்படுச்சுன்னா நீங்க வந்து அதை வந்து தனியா எடுத்துக்கலாம். அது வந்து உங்களோட இஷ்டம். ஓகேங்களா? இப்போ நான் மறுபடியும் ஃபர்ஸ்ட் இதுக்கே கொண்டு வந்து வச்சிடறேன். இப்போ வந்து இதெல்லாம் வந்து என்கிட்ட இருக்க சான்ஸ் இருக்கு. ஏன்னா ரோபோட்டோ இதெல்லாம் வந்து காமனா நிறைய இடங்கள்ல யூஸ் பண்ற ஃபாண்ட்ஸ். நம்ம வந்து இதுல வந்து யூஸ் பண்ணாத ஃபாண்ட்டை வந்து நம்ம எடுப்போம். அப்பதான் வந்து அந்த ஃபாண்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது அது எப்படி அப்ளை ஆகுது அதெல்லாம் வந்து நம்மளால பார்க்க முடியும். ஓகேங்களா? சாரி, வெளியே வந்துட்டேன், மறுபடியும் உள்ள போய்க்கிறேன். நெட்வொர்க் கொஞ்சம் ஸ்லோவா இருக்குங்க, அதான் வந்து இவ்வளவு ஸ்லோவா எடுத்துக்கிட்டு இருக்கு. இல்லாட்டி வேகமா வந்துடும். ஓகே, இப்போ பாருங்க மக்கோண்டா, இந்த ஃபாண்ட் பாருங்களேன், ரொம்ப டிஃபரெண்டா இருக்கா? இந்த ஃபாண்ட் வந்து டிஃபால்ட்டா பிசில இருக்க சான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம பார்ப்போம். இப்போ இந்த ஃபாண்ட்டை கிளிக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் சரி, ஆன்லைன்ல லிங்க் வேணும்னாலும் சரி, அந்த ஃபாண்ட்டை டவுன்லோட் பண்றதுனாலும் சரி, ஒரே வழி தான். இதுக்குள்ளேயே வந்து தனித்தனியா லிங்க்கும் கொடுத்துருப்பாங்க, டவுன்லோட் பண்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதனால எப்படி பண்றது அப்படிலாம் வந்து ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை, எல்லாமே இதுலயே இருக்கும். இப்போ மக்கோண்டா அந்த இதை நான் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணோன்னே அதோட பேஜுக்குள்ள போகுது. ஓகேங்களா? இப்போ வந்து பாருங்க, ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கோங்க, இவ்வளவுலாம் இருக்கு. ஓகேங்களா? இந்த ஃபாண்ட்டை பத்தி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நான் கெட் ஃபாண்ட்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? கெட் ஃபாண்ட்னு கொடுத்ததுக்கு அப்புறம் அதுல பாருங்க 2 இது காட்டுது.
கெட் எம்பட் கோட் அண்ட் அடுத்து வந்து டவுன்லோட் ஆல் கேட்குது. அதாவது நான் ஆல்ரெடி 4 ஃபாண்ட்ஸ் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அதனால வந்து இனி நான் டவுன்லோட் பண்ணேன்னா எல்லா ஃபாண்ட்டும் சேர்ந்து டவுன்லோட் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதனால தான் வந்து டவுன்லோட் ஆல் 4 ஃபாண்ட்ஸ் இருக்கு. நான் ஆல்ரெடி 4 ஃபாண்ட்ஸ் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அதனால தான் எனக்கு டவுன்லோட் ஆகுதுன்னு காட்டுது. இல்லாட்டி இந்த மாதிரி புதுசாக பண்ணுறீங்களான்னு தான் உங்களுக்கு டவுன்லோடுன்னு தான் காட்டும். ஓகேங்களா? சரி, இப்போ பாருங்களேன், 2 இது கொடுத்துருக்கு. கெட் எம்பட் கோட், ரெண்டாவது ஒன்று டவுன்லோட். ஓகேங்களா? 2 இது இருக்கு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று தான் வந்து நம்ம அந்த லிங்கை வச்சு நம்ம வந்து ஃபாண்ட்டை வந்து அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருந்தேன்ல, அதுக்கு வந்து கெட் எம்பட் கோட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? கெட் எம்பட் கோட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த டவுன்லோட் பண்ணி ஃபாண்ட்டை யூஸ் பண்றோம்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து டவுன்லோட் இது நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? நான் தான் சொன்னேன் பார்த்தீங்களா, ரெண்டுக்குமே வந்து நீங்க கவலைப்படவே தேவையில்ல. லிங்க் யூஸ் பண்றதுனாலும் சரி, டவுன்லோட் பண்றதுனாலும் சரி, ரெண்டுமே இதுக்குள்ளேயே இருக்கும். நீங்க எந்த ஒரு கஷ்டமும் பட தேவையில்ல. ஃபர்ஸ்ட் போய் என்ன ஃபாண்ட் வேணும்னு பார்க்க வேண்டியது, பார்த்துட்டு அந்த ஃபாண்ட்டை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்து வந்து கெட் ஃபாண்ட்னு காட்டும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி கெட் எம்பெடட் கூட இல்லை டவுன்லோடா அப்படின்னு கேட்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வந்து பார்க்க போறது என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கெட் எம்பெடட் கோட் பார்த்துருவோம். ஓகேங்களா? ஏன்னா டவுன்லோடுக்கு வந்து நம்ம ஃபாண்ட் ஃபேஸ்ன்னு இன்னொரு வந்து ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போறோம். அதனால வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கெட் எம்பெட் கோடு பார்த்துருவோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து இதில் வந்து கெட் எம்பெட் கோட் நான் கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்க, இதுலயே பாருங்களேன், வெப் பேஜுக்கு அதாவது வெப்புக்கு ஒன்று, ஆண்ட்ராய்டுக்கு இருக்கு, ஐஓஎஸ்க்கு இருக்கு, ஃப்ளட்டருக்கு இருக்கு, எல்லாத்துக்குமே இருக்கும். அதாவது ஐஓஎஸ்க்கு டாக்குமெண்டேஷனா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அதில் போய் நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்க, ஃப்ளட்டருக்கு எல்லாத்துக்குமே இருக்கு. எப்படி எப்படி அப்ளை பண்ணணுன்ற அந்த ப்ரொசீஜருமே அவங்களே கொடுத்துருப்பாங்க. அதனால வந்து நம்ம எதுவுமே கஷ்டப்பட தேவையில்ல. இதுலயே போய் எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பாருங்களேன், இதுல பாருங்களேன், லிங்க்னு ஒன்று இருக்கு, இம்போர்ட்னு ஒன்று இருக்கு. இந்த வெப்புக்கே வந்து லிங்க்னு ஒன்று இருக்கு, இம்போர்ட்னு ஒன்று இருக்கு. அதாவது நான் தான் சொன்னேன்ல, இந்த லிங்க்கை வந்து யூஸ் பண்றதுலயே 2 டைப் இருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து அந்த லிங்கை கொடுத்து அது மூலியமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து அதை இம்போர்ட் பண்ணி அது மூலியமாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது லிங்காவே இம்போர்ட் பண்ணியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த லிங்கை வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து இதுல இருக்க அப்படியே ப்ரொசீஜர் படி தான் நான் பண்ண போறேன். இவங்களே பாருங்களேன், எப்படி அந்த ஃபாண்ட்டை கேட்கணுன்ற முதற்கொண்டு எல்லாமே இவங்களே கொடுத்து வச்சுட்டாங்க. ஓகேங்களா? அதனால நம்ம உங்கபடியே கொடுத்துருவோம். அதாவது எம்பெட் கோடை வந்து இப்ப காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த லிங்க்ன்றத வச்சு தான் நம்ம பண்ண போறோம். ஸோ வந்து எம்பெடட் கோடை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றது தான். நானா வந்து எந்த கோடையுமே இதில் டைப் பண்ணலாம் போறது கிடையாது. காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றது, அவ்வளவுதான். ஓகேங்களா? இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு அதை வந்து இந்த ஹெட்டுக்குள்ள கொடுத்துடணும். ஓகேங்களா? ஹெட்டுக்குள்ள கொடுத்துடணும். கொடுத்துட்டோம்னா ஓகே, ஹெட்டுக்குள்ள நான் கொடுத்துட்டேன். இப்போ வந்து இந்த ஃபாண்ட் இப்போ வந்துருமான்னு கேட்டிங்கன்னா வராது. ஏன் வராது? ஏன்னா வந்து நான் அந்த லிங்கை கொடுத்துட்டேன். ஆனா அந்த ஃபாண்ட்டை நான் எதில் அப்ளை பண்ணணும், எந்த விஷயத்தையும் நான் அதுக்கு சொல்லவே இல்லை. ஸோ வந்து நம்ம அதையும் சொல்லணும். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து எந்த டவுட்டுமே வேணா, நான் இதில் வந்து காப்பி பேஸ்டே பண்ணி காட்டுறேன். ஏன்னா வந்து நம்ம பண்ணா வந்து வேற மாதிரி பண்ணுவோம். அதுல வந்து சில பேருக்கு டவுட் வரலாம். ஆனா வந்து இதை வந்து எப்படி பண்றதுன்னு நான் அப்படியே சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த லிங்கை அப்படியே காப்பி கோட் கொடுக்குறோம். அதை போய் அங்கே ஹெட் டேக்ல வந்து பேஸ்ட் பண்றேன் HTML பேஜில். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்டா இதுக்கு தான் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ இப்போ வந்து இதை அப்படியே காப்பி பண்ணிங்க. சரி, இப்படி கொடுக்க வேணாம், இந்த காப்பி கோட் கொடுத்தாலே போதும், அதுவே வந்துடும். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த CSS கோர்ஸ்குள்ள போய் இதை கொடுத்துடணும். இப்போ வந்து இதை அப்படி கொடுக்கக்கூடாது. ஏன்னா கிளாஸ் நேம் மாற்றணும்ல. கிளாஸ் நேம் வந்து நம்ம எதுக்குமே கொடுக்கல. நம்ம வந்து டிவ்னு தான் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? நம்ம வந்து CSS HTML பேஜ் பார்த்தாலே தெரியும். நம்ம வந்து எந்த கிளாஸ் நேமும் கொடுக்கல, டிவ்னு கொடுத்துருக்கோம். அப்போ வந்து டிவ்னு கொடுத்தா தான் அது அப்ளை ஆகும். அதில் வந்து அவங்க வந்து கிளாஸ் நேம் கொடுத்து வச்சிருக்காங்க. அதனால வந்து கிளாஸ் நேம் கொடுத்து அவங்க பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம வந்து டிவ் தான் கொடுத்து வச்சிருக்கோம், எந்த கிளாஸ் நேம் கொடுக்கல. அதனால இப்படி கொடுத்தா தான் ஒர்க் ஆகும். ஓகே, நான் இதில் என்ன கொடுத்துருக்கேன், ஃபாண்ட் ஃபேமிலி மக்கோண்டா. அதாவது மக்கோண்டா எனக்கு வரணும். அப்படி மக்கோண்டா வந்து ஒர்க் ஆகலை, ஏதாவது இன்டர்நெட் ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா கர்சிவ்ன்ற ஒரு டிஃபால்ட் ஃபாண்ட் வந்து எனக்கு வந்து பிரிண்ட் ஆயிரு அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இந்த ஃபாண்ட் வெயிட், ஃபாண்ட் ஸ்டைல்லாம் நம்மளா கொடுக்குறது தான். இந்த கர்சிவுமே நம்மளா கொடுக்குறது தான். ஃபாண்ட் ஃபேமிலி மக்கோண்டான்னு கொடுத்தாலே போதும், அந்த ஃபாண்ட் வந்து அப்ளை ஆயிடும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து நான் சேவ் பண்ணிட்டு இப்போ நான் கொடுக்குறேன் பாருங்க. இப்போ இந்த பேஜை வந்து நான் லோட் பண்றேன். லோட் பண்ணா பாத்தீங்களா ஃபாண்ட் சேஞ்ச் ஆயிருக்கு. ஆனா பாத்தீங்களா, நான் ஸ்டார்டிங்ல வந்து நான் லோட் பண்ண உடனே வேற ஒரு ஃபாண்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் உடனே வந்து இந்த ஃபாண்ட் மாறிச்சு. ஆனா இந்த ஃபாண்ட் தான் வந்து நம்ம கேட்ட மக்கோண்டா ஃபாண்ட் வந்து இந்த ஃபாண்ட் தான். ஆனா வந்து அதுக்கு முன்னாடி வந்த ஃபாண்ட் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து கர்சிவ். ஓகேங்களா? சிஎஸ்எஸ் இருக்கு பாருங்களேன், இதுல மக்கோண்டா நான் கொடுத்துருக்கேன், கர்சிவ்னு அடுத்தது கொடுத்துருக்கேன். அதாவது மக்கோண்டா வரலைன்னா கர்சிவ் எனக்கு வரணும் அப்படின்னு நான் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த ஃபர்ஸ்ட்
ஃபர்ஸ்ட் வந்த ஃபாண்ட் கர்சிவ் தான். அது ஏன் ஃபர்ஸ்ட் வருது? நம்ம அக்கௌண்டா தானே ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கேன். எனக்கு அதானே வரணும்னு கேட்டீங்கன்னா, அந்த கர்சிவ்ன்றது பிசில இன்பில்ட்டா இருக்கிற ஒரு ஃபாண்ட். ஓகேங்களா? நம்ம வந்து இன்டர்நெட் வந்து எனக்கு வந்து நானே சொன்னேன்ல, நெட்வொர்க் எனக்கு ஸ்லோவா இருக்கு. அதனால வந்து எனக்கு மெதுவா லோட் ஆகிக்கிட்டு இருக்குன்னு. அதனால வந்து அத வந்து ஆன்லைன்ல போய் அதை சர்ச் பண்ணி எடுத்துட்டு வரதுக்குள்ள அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்க்குள்ள வந்து எனக்கு அந்த ஃபாண்ட் கிடைக்கல. கொஞ்சம் டிலேவா வருது. இந்த நெட்வொர்க் இஷ்யூனால அது கொஞ்சம் டிலேவா எனக்கு கிடைக்குது. ஸோ அந்த நேரம் வரைக்கும் எனக்கு வந்து இந்த கர்சிவ்ன்ற ஃபாண்ட் வந்து அப்ளை ஆகி நிக்குது. ஓகேங்களா? அது வந்தோனே அதுக்கப்புறம் இந்த மக்கௌண்டா எனக்கு மாறிடுச்சு. எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். மறுபடியும் கூட ஒரு வாட்டி சொல்லிடுறேன். அதாவது நான் மக்கோண்டா கொடுத்துருக்கேன். கர்சிவ்னு ஒரு ஃபாண்ட் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? 2 ஃபாண்ட் நான் கொடுத்துருக்கேன். அதாவது மக்கோண்டா வந்து ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆகணும். எனக்கு வந்து மக்கோண்டா தான் பிரிண்ட் ஆகணும். ஆனா வந்து மக்கோண்டா வந்து பிரிண்ட் ஆகலைன்னா அது வரைக்கும் நான் வந்து கர்சிவ் பிரிண்ட் ஆகணும். அதாவது மக்கோண்டா பிரிண்ட் ஆகலைன்னா எனக்கு கர்சிவ் பிரிண்ட் ஆகணும். ஓகேங்களா? இந்த மக்கோண்டான்ற ஃபாண்ட் வந்து நான் வந்து லிங்க் மூலியமா ஆன்லைன்ல இருந்து எடுக்கிறேன். என் இன்டர்நெட் வேற ஸ்லோவா இருக்குன்னு நான் ஆல்ரெடி சொன்னேன். பைய தான் லோட் ஆகுது. அதனால வந்து எனக்கு வர டிலே ஆயிடுச்சு. அந்த லிங்க்கை வந்து ஆன்லைன்ல இருந்து எடுத்துட்டு வரதுக்கு டிலே ஆயிடுச்சு என் நெட்வொர்க் ஸ்லோவா இருக்கிறனால. ஸோ என் நெட்வொர்க் ஸ்லோவா இருக்கு. அப்போ வந்து அந்த இடத்துல வந்து மக்கோண்டா ஃபாண்ட் வந்து வரல. அது வரைக்கும் என்ன ஆச்சுன்னா, மக்கோண்டா ஃபாண்ட் வரலன்னு நான் என்ன சொல்லியிருந்தேன், கர்சிவ்ன்ற ஃபாண்ட் வந்து பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால வந்து மக்கோண்டா ஃபாண்ட் வராதனால பிசியில கர்சிவ் வந்து இன்பில்ட்டா இருக்கு. ஸோ வந்து கர்சிவ் வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. மறுபடியும் மக்கோண்டா ஃபாண்ட் வந்த உடனே கர்சிவ் ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் மக்காண்டா வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஏன் வந்து மொக்கண்டா கொடுத்ததுக்கு அப்புறம் கர்சிவ் கொடுத்தோன்றதுக்கு இப்போ உங்களுக்கு டீடைல்டா புரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த ஃபாண்ட் நான் கொடுத்துட்டு வேற எந்த ஃபாண்ட்டும் கொடுக்கலன்னா என்ன ஆகும்னா, டிஃபால்ட் ஃபாண்ட் இருக்கு பாத்தீங்களா? டிஃபால்ட்டா இருக்கும். ஏதாவது எந்த ஃபாண்ட்டுமே கொடுக்கலன்னா அது ஒரு ஃபாண்ட்டை டிஃபால்ட்டா கொடுக்கும். அந்த ஃபாண்ட்டை தான் கொடுக்கும். அந்த ஃபாண்ட் நல்ல ஃபாண்ட்டா இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், அதெல்லாம் வேற. ஆனா வந்து நம்ம இந்த மாதிரி கொடுக்காம இது வரலைன்னா இதுன்னு கொடுக்காம விட்டுட்டோம்னா அது டிஃபால்ட் ஃபாண்ட் தான் இருக்கும். எனக்கு அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. இது கொஞ்சம் வர லேட் ஆனா கூட இந்த மக்கௌண்டான்றது வரது லேட் ஆனா கூட எனக்கு இந்த கர்சிவ்ன்றது அந்த டயத்துல எடுத்திருக்கணும். மறுபடியும் மக்கௌண்டா வந்தோடனே மாறிக்கிறோம். அது வந்து வந்ததுக்கு அப்புறம் அது மாறிக்கிறோம். ஓகேங்களா? இப்ப அடுத்து வந்து நம்ம என்ன இது பார்த்துட்டோம். அதாவது லிங்க் யூஸ் பண்ணி பண்றது பார்த்துட்டோம். இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா, இம்போர்ட் பண்ணி எப்படி யூஸ் பண்ண போறோம்? இம்போர்ட் பண்ணி எப்படி யூஸ் பண்ண போறோம்? இது ரெண்டையும் எடுத்து விட்டுருவோம். ஓகேங்களா? இது ரெண்டையும் எடுத்து விட்டுருவோம். அப்பதான் வந்து நல்லா இருக்கும். இது வரைக்கும் எடுத்து ஓகேங்களா? எடுத்து விட்டாச்சு. இப்போ வந்து இதுல போய் இம்போர்ட்னு கொடுத்தோம்னா அதுக்கான இது வரும். அதாவது இம்போர்ட்ன்றத வந்து இந்த மாதிரி ஸ்டைல் டேக்குள்ள நம்ம கொடுத்து வைக்கணும். அதாவது இந்த லிங்க்ன்றத நம்ம எப்படி கொடுத்துருந்தோம்? லிங்கை வந்து ஹெட் டேக்குள்ள கொடுத்துட்டோம். அதுக்கான சிஎஸ்எஸ் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ண உடனே சிஎஸ்எஸ் ஃபைல்ல அப்ளை பண்ண உடனே அது அப்ளை ஆயிடுச்சு. ஆனா இதை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நம்ம வந்து இதை வந்து ஸ்டைல் டேக்குள்ள கொடுக்கணும். ஓகேங்களா? இதை வந்து நம்ம ஸ்டைல் டேக்குள்ள கொடுக்கணும். ஓகேங்களா? அதுதான் இதோட கான்செப்ட். இப்போ வந்து இந்த கண்டென்ட்டை வந்து நான் காப்பி பண்றேன். காப்பி பண்ணி இதை வந்து நான் என் ஃபைல்ல இம்போர்ட் பண்றேன். ஓகேங்களா? என் ஃபைல்ல இதை இம்போர்ட் பண்றேன். ஓகேங்களா? இம்போர்ட் பண்ணிட்டேன். இந்த இதை வந்து காப்பி பண்ணி நான் இம்போர்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்ப லோட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? இது ஒர்க் ஆகல. நல்லா பார்த்துக்கோங்க. இது ஒர்க் ஆகல. இப்போ வந்து இம்போர்ட் பண்ணா ஒர்க் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா, இது ஒர்க் ஆகல. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்? வேற ஏதாவது பண்ணணும். அதாவது இந்த ஃபாண்ட்டை வந்து அதை அப்ளை பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஸ்டைல் டேக்குள்ளேயே வந்து நம்ம வந்து அந்த ஃபாண்ட்டுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணணும். இது ஏன் அப்ளை பண்ணல அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ஏன் அப்ளை ஆகல? நான் வந்து டிவ்ன்ற ஒண்ணுக்கு தான் வந்து நான் கண்டென்ட் கொடுத்து வச்சிருக்கேன். ஆனா வந்து இதுல டிவ்ன்ற எதுவுமே வந்து வரல. அப்படி பார்க்குறப்போ வந்து எனக்கு இது அப்ளை ஆகாது. அதனால நான் என்ன பண்ணணும்? இதுக்கு வந்து நான் சிஎஸ்எஸ் கொடுத்து தான் ஆகணும். இதை வந்து நான் எக்ஸ்டர்னல்ல கொடுக்கக்கூடாது. நான் இதை இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால வந்து இதுக்குள்ளேயே நம்ம இன்டர்னலா வந்து ஸ்டைல்குள்ளேயே வந்து நம்ம கொடுத்துடணும். பாருங்க, டிவ்ன்ற ஒரு இதை கிரியேட் பண்ணிட்டு ஃபாண்ட் ஃபேமிலி. ஓகேங்களா? ஃபாண்ட் ஃபேமிலி சாரி ஃபாண்ட் ஃபேமிலின்னு கொடுத்துட்டு மக்கோண்டா கர்சிவ் தானே கொடுத்துருந்தாங்க. அதே இதை கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? கர்சிவ்னு கொடுத்தாச்சு, முடிஞ்சு. ஓகேங்களா? இப்போ வந்து இது அப்ளை ஆகுதான்னு பார்ப்போம். பாத்தீங்களா? இப்போ வந்து இந்த ஃபாண்ட் வந்து அப்ளை ஆகல. ஏன்னா இது வந்து கர்சிவ்ன்ற ஃபாண்ட். டிஃபால்ட்டா கர்சிவ்னு ஒரு ஃபாண்ட் இருந்துச்சு பாத்தீங்களா?
அதுதான் அப்ளை ஆயிருக்கு. இதை வந்து ஏன் அப்ளை ஆகலைன்னு பார்ப்போம். நான் வந்து ஸ்பெல்லிங் ஏதாவது தப்பா கொடுத்துருக்க சான்சஸ் இருக்கு. ஓ சாரி 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 இங்க பாருங்க, நான் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான் விட்டுருக்கேன். மக்கூண்டா கிடையாது, மக்கூண்டோ. ஓகேங்களா, இது ஓ வரும், நான் அந்த இடத்துல ஏ போட்டு வச்சிருந்திருக்கேன். அதனாலதான் எனக்கு வரல. நான் தான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். இதுல வேற எந்த பிரச்சனையும் கிடையாது, என்னோட மிஸ்டேக் தான். ஓகேங்களா, இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பார்த்து தான் கொடுக்கணும். ஓகேங்களா, பாத்தீங்களா, ஒரு லெட்டர் மாறினாலும் அது வந்து அக்செப்டே பண்ணிக்காது. ஒரு லெட்டர் மாறினாலும் எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. ஓகேங்களா, அதனால வந்து ஸ்பெல்லிங் எல்லாம் பார்த்து கொடுக்கணும், அப்பதான் வந்து கரெக்டா இருக்கும். ஓகேங்களா, இப்ப பாருங்களேன், கரெக்டா ஒர்க் ஆகும். பாத்தீங்களா, கரெக்டா ஒர்க் ஆகுது. அவ்வளோதான். லிங்கை யூஸ் பண்ணி இந்த மாதிரி தான் வந்து ஃபாண்ட்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணணும். ஓகேங்களா, லிங்கை வந்து நான் 2 டைப்புன்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் வந்து லிங்கை வச்சு நம்ம பண்ணலாம்னு சொன்னேன். அதுல வந்து லிங்கை வந்து நம்ம வந்து ஹெட் டேக்ல கொடுத்துட்டு அந்த ஃபாண்ட்டோட ஸ்டைலை வந்து நம்ம சிஎஸ்எஸ் பேஜ்ல வந்து நம்ம கொடுத்தோம்னா அப்ளை ஆயிடும். அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா செகண்ட் டைப் என்னன்னா, நம்ம அந்த ஃபாண்ட்டை வந்து ஸ்டைல் டேக்குள்ள வந்து இம்போர்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். அதாவது இன்டர்னல் சிஎஸ்எஸ் மாதிரியே நம்ம பண்ணிக்கிறோம். அதாவது எக்ஸ்டர்னலா சிஎஸ்எஸ் பண்ணாம இன்டர்னலாவே சிஎஸ்எஸ் பண்ணி இன்டர்னலாவே அந்த ஃபாண்ட்டோட யூஆர்எல் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிறோம். அதுலயே வந்து அந்த எலமெண்ட்ல வந்து அந்த ஃபாண்ட் ஃபேமிலி மூலியமா அந்த ஃபாண்ட் நம்ம அப்ளை பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி 2 டைப் வந்து ஆன்லைன்ல இருக்கிற லிங்க்ஸை வந்து யூஸ் பண்ணி பண்றதுக்கு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வந்து அந்த ஃபாண்ட்டை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி எப்படி யூஸ் பண்ணலாம், அந்த ஃபாண்ட்டை டவுன்லோட் பண்ணி எப்படி யூஸ் பண்ணலாம் தான் இப்போ பார்க்க போறோம். ஓகேங்களா, இப்போ வந்து அதே இதுதான், எந்த ஒரு சேஞ்சுமே இதுல கிடையாது. அதே தான் நம்ம பண்ண போறோம். இந்த ஸ்டைல் இதை மட்டும் எடுத்துக்குவோம், ஏன்னா இதை வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம்ல, இதை எடுத்து விட்டுட்டா தான் நம்ம டவுன்லோட் பண்ணி பண்ணும்போது அது அப்ளை ஆகுதான்னு நமக்கு தெரியும். ஓகேங்களா, இதை எடுத்து விட்டுருவோம். சிஎஸ்எஸ் ஃபைல் எம்டியாக தான் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இது நான் எடுத்து விட்டனால இப்போ லோட் பண்ணேன்னா எனக்கு நார்மலில் வந்துடும். ஓகேங்களா, இப்போ மறுபடியும் அந்த கூகுள் ஃபார்ம்ஸில் போகிறேன். ஓகேங்களா, இதில் வந்து நான் எம்பட் கோடுன்னு கொடுத்தேன். அதனால வந்து எனக்கு லிங்க் யூஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் அது காட்டுச்சு. லிங்க்னு ஒரு ஆப்ஷன் காட்டுச்சு, இம்போர்ட்னு எனக்கு ஒரு ஆப்ஷன் காட்டுச்சு வெப்புக்கு. ஓகேங்களா, இப்போ வந்து அதுலேயே வந்து எனக்கு டவுன்லோட் பண்ணணும்ப்பா, எனக்கு வந்து இந்த மாதிரி லிங்க்லாம் யூஸ் பண்ணி வேணாம். ஏன்னா வந்து நான் ஆஃப்லைன்லேயே நான் என் ப்ராஜெக்ட்ஸை வந்து நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் வந்து எனக்கு லிங்க்லாம் வேணாம், எனக்கு டவுன்லோட் பண்ணி வேணும்னா 1 செகண்ட் பேக்ல வந்துக்கோங்க. பேக்ல வந்துக்கிட்டிங்கன்னா பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் காட்டின பேஜ் தான். கெட் எம்பட் கோடு டவுன்லோட் ஆல்னு இருக்கு பார்த்தீங்களா. அடுத்து டவுன்லோட் ஆல்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா. இதுதான் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். இப்போ வந்து இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஓகேங்களா, டவுன்லோட் ஆகி உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். டவுன்லோட்ல போய் பார்ப்போம். இதில் போய் நான் 2 வாட்டி ஏற்றிருக்கேன், அதனால வந்து 2 வாட்டி ஏறிடுச்சு. எக்ஸ்ட்ராக்ட் ஹியர். ஓகேங்களா, ஓகே. இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபைல் என்கிட்ட இருக்கு. ஓகேங்களா, எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபைல் என்கிட்ட இருக்கு. இதுக்குள்ள வந்து அந்த ஃபாண்ட் இருக்கு. ஓகேங்களா, பாருங்க அந்த ஃபாண்ட் அப்படியே காட்டுது. ஓகேங்களா, இப்போ வந்து இந்த ஃபாண்ட்டை வந்து எனக்கு தேவையான இடத்துல வச்சுக்க போறேன். அப்பதான் வந்து நான் இதை யூஸ் பண்ணிக்க முடியும். எனக்கு வந்து தேவையான இடத்துல வச்சுக்கிட்டா தான் நான் வந்து இதை யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, இல்லாட்டி வந்து நான் மறுபடியும் போய் டவுன்லோட்ஸ்க்கு போய் எல்லா இடத்துக்கு போய் மாறி நான் அது வந்து எனக்கு ஒரு பெரிய வேலையா இருக்கும். ஓகேங்களா, அதனால வந்து எனக்கு தேவையான இடத்துல வந்து நான் வச்சு யூஸ் பண்ணிக்க போறேன். ஓகேங்களா, இப்போ காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இதில் தான் வந்து நம்ம சிஎஸ்எஸ் ஃபைலு, HTML ஃபைலு, இப்போ ரீசெண்டாக பண்ண எல்லா ஃபைலுமே நான் இதில் தான் வச்சிருக்கேன். ஸோ வந்து நான் இதுக்குள்ளேயே நான் வந்து இதை பேஸ்ட் பண்ணிடுறேன். அப்போ தான் வந்து நான் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் வைக்காம நம்ம அதிலேயே வச்சு யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா அது யூஸ் பண்ணலாம். ஆனால் வந்து அந்த டேரக்டரியை வந்து நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். அதாவது திஸ் பிசி, அடுத்து ஒரு ஸ்லாஷ் பாரு, இந்த மாதிரி வந்து அது எங்கேருந்து நீங்கள் எடுத்திருக்கீங்க அதோட அதோட ரூட் வந்து நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். அதில் ஏதாவது சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணாலும் அந்த ஃபைல் எடுக்காது. நமக்கு வந்து இப்போ வந்து இந்த ஃபைல்லாம் வந்து எனக்கு சிஎஸ்எஸ் HTML பண்ண ஃபைல் பூரா இதில் தான் இருக்கு. ஓகேங்களா, அப்படின்றப்ப நான் இதுலேயே கொடுத்துட்டேன்னா டேரெக்டாக அந்த ஃபைல் நேமை கொடுத்து ஈஸியாக நான் முடிச்சிருவேன். ஆனால் வந்து நான் அந்த டவுன்லோடே வச்சிருந்தேன்னா அந்த டவுன்லோடுன்ற அந்த டேரக்டரியை கொடுத்து அது எந்தெந்த ஃபைல்ல இருந்து வருது அந்த பாத்தை வந்து நான் கரெக்டாக கொடுக்கணும். அதில் வந்து நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணேன்னா அந்த ஃபைல் எனக்கு ஒர்க் ஆகாமல் கூட போகலாம், வராது. ஓகேங்களா, அதனால வந்து எனக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக நான் எந்த இடத்துல ஃபைலை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கணும் அதே இடத்துல நான் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து இதில் வந்து நான் இதை காப்பி பண்ணிட்டேன். ஓகேங்களா, இப்போ வந்து நான் அந்த ஃபைலை வந்து நான் அதில் அப்ளை பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா, நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டோம், அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. இனிமேல் வந்து இந்த HTML வந்து நமக்கு எந்த வேலையும் கிடையாது. நமக்கு எதுல வேலைன்னா சிஎஸ்எஸ் ஃபைல்ல தான் நமக்கு வேலை. ஓகேங்களா, இப்போ இந்த சிஎஸ்எஸ் ஃபைல்ல வந்து நம்ம ஃபாண்ட் ஃபேஸ்னு ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ண போறோம். அதாவது ஃபாண்ட் ஃபேஸ் இதை வச்சு தான் வந்து
நம்ம வந்து இந்த டவுன்லோட் பண்ண ஃபாண்ட்ஸ்லாம் வந்து நம்ம இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபாண்ட் ஃபேஸ்ன்ற ப்ராப்பர்ட்டியை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு அட் ஃபாண்ட் ஹைஃபன் ஃபேஸ். ஓகேங்களா? இதுதான் அந்த ப்ராப்பர்ட்டி நேம். அதாவது அட் ஃபாண்ட் ஹைஃபன் ஃபேஸ் இப்படி கொடுத்துட்டு கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணி விட்டுக்கணும். ஓகேங்களா? கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணி விட்டுக்கணும். இதுக்குள்ளதான் வந்து இப்போ வந்து அந்த ஃபாண்ட் ஃபேமிலியையும் அந்த யூஆர்எல்லையும் வந்து நம்ம வந்து கொடுக்க போறோம். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த ஃபாண்ட் வந்து அந்த ஃபாண்ட்டுக்கு வந்து நேம் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஆல்ரெடி நேம் வந்து அந்த ஃபாண்ட்டுக்கு இருக்கு. ஆனா வந்து எனக்கு வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் ஒரு வேற நேம் வச்சுக்கலாம். அதாவது நான் ஒரு நிறைய ஃபாண்ட்ஸ் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு ஃபாண்ட்டுக்கும் நேம் வந்து வித்தியாசமா இருக்கும். அந்த நேம்லாம் நான் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த ஃபாண்ட்டுக்கு நான் ஒரு நேம் கொடுத்து இந்த ஃபைலை நான் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு மட்டுமே அந்த நேமை வந்து நான் கொடுத்துக்கலாம்னா நான் வந்து இதை இந்த ஃபாண்ட் ஃபேஸில் நான் கொடுக்கலாம். அதாவது இந்த ஃபாண்ட் ஃபேமிலின்னு டைப் பண்ணிக்கணும். இந்த ப்ராப்பர்ட்டியை கொடுத்துக்கணும். ஃபாண்ட் ஃபேமிலின்ற ப்ராப்பர்ட்டியை கொடுத்துட்டு இதில் வந்து உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ, அதாவது மொக்காண்டோ அந்த ஃபாண்ட்டை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். மொக்காண்டோ அந்த ஃபாண்ட்டை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அந்த ஃபாண்ட்டை வந்து நான் என்ன நேம்னு அதில் கொடுத்துருவேன். இப்போ வந்து என் பேர் பிரகாஷ்னு வச்சுக்கோங்களேன். பிரகாஷ். ஓகேங்களா? சாரி, டபுள் கொட்டேஷன் கொடுத்து பிரகாஷ்னு கொடுத்து இதுக்கு பிரகாஷ்னு நான் இப்போ ஒரு நேம் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? இப்போ வந்து இதுக்கு வந்து நான் பிரகாஷ்னு ஒரு நேம் கொடுத்துட்டேன். ஆனால் நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா மொக்காண்டோ. அதாவது நான் வந்து என்ன சொல்றேன்னா, நான் மொக்காண்டோன்றது தான் அந்த ஃபாண்ட்டோட நேம். ஆனால் வந்து இந்த ஃபாண்ட் ஃபேஸில் அந்த ஃபாண்ட் ஃபேமிலிக்கு நான் ஒரு வேற நேமை நான் மென்ஷன் பண்ணிட்டேன்னா இந்த நேம் வச்சே நான் வந்து அந்த ஃபாண்ட்டை நான் கால் பண்ணிக்கலாம். அதாவது இதில் வந்து ஃபாண்ட் ஃபேமிலியில் வந்து நான் மொக்காண்டோனே கொடுத்தாலும் அந்த மொக்காண்டோன்னு வச்சு நான் வந்து கால் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, எனக்கு வந்து அந்த மொக்காண்டோன்ற நேம்லாம் வந்து எனக்கு நான் இப்போ கூட பார்த்தீங்களா, நான் அந்த லிங்க்ல யூஸ் பண்ணும்போது அந்த நேமே நான் தப்பாக கொடுத்தேன். அந்த மாதிரி சமயத்தில் வந்து நான் தப்பாக கொடுக்குறப்ப வந்து அந்த ஃபாண்ட் ஒர்க் ஆகாமல் போகலாம். ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப எனக்கு வந்து ஃபெமிலியரா எனக்கு தெரிஞ்ச ஒரு நேம் வந்து அதை நான் மென்ஷன் பண்ணிக்கணுன்ற பட்சத்தில் இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ அடுத்து வந்து சோர்ஸ், அதாவது அந்த சோர்ஸை நம்ம கொடுக்கணும். இப்போ நான் வந்து ஃபாண்ட் ஃபேஸ்க்குள்ள வந்து ஃபாண்ட் ஃபேமிலி, அதாவது அந்த ஃபாண்ட்டை நான் எப்படி கால் பண்ண போறேன்னா அந்த நேம் நான் கொடுத்துட்டேன். அந்த ஃபாண்ட்டோட நேம் வந்து என்ன வேணா இருக்கலாம். ஆனால் வந்து அதை வந்து எனக்கு வந்து கால் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கு. அந்த நேம் வந்து எனக்கு சொல்றதுக்கு கஷ்டமா இருக்கு. அப்படின்ற பட்சத்துல நான் அதுக்கு வந்து ஃபாண்ட் ஃபேமிலியில் வந்து எனக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு நேம் வச்சுட்டேன். அதாவது என் பேரையே வச்சுட்டேன். இந்த பேரையே வந்து நான் இது பண்ணினாலும் அது காலாகி வந்துடும். இது வந்து நமக்கு வந்து நிறைய இடங்கள்ல யூஸ் ஆகும். இந்த மாதிரி நம்ம நேமை சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறது வந்து நிறைய இடங்கள்ல யூஸ் ஆகும். அதாவது வந்து நம்ம ஒரே ஃபாண்ட்டை வந்து மல்டிபிளான பிளேசஸ்ல நம்ம யூஸ் பண்ண முடியும். அதே ஃபாண்ட்லேயே வந்து, அதாவது எப்படி சொல்ல வரேன்னா, இப்போ வந்து இந்த மொக்காண்டோன்ற ஃபாண்ட்லேயே வந்து போல்டான ஃபார்மேட்லேயும் நம்ம யூஸ் பண்ணுவோம், டின்னான ஃபார்மேட்லேயும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படி வரப்போ நம்ம மொக்காண்டோன்னு கொடுத்தோம்னா எல்லாத்துக்குமே மொக்காண்டோ ஒரே ஃபாண்ட் தான் அப்ளை ஆகும். அப்படி இருக்கிறப்ப அதை வந்து லைட்டர், போல்டு இந்த மாதிரி மாத்துறதுக்கு வந்து நம்ம அதுக்கு யூனிக்கா வந்து ஒரு நேம் ஆட் பண்ணுவோம். மொக்காண்டோ ஹைஃபன் எல், அதாவது லைட், மொக்காண்டோ ஹைஃபன் போல்டு, அதாவது பி, அந்த மாதிரி நம்ம கொடுத்து அதை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். அந்த மாதிரி இடங்களுக்கு வந்து இந்த நேம் சேஞ்ச் பண்றது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஈஸியா புரியணுன்றதுக்காக ஏன் நேம் கொடுத்துருக்கேன். அதுக்காக ஏன் நேம், அதுக்காக நம்ம நேம் தான் கொடுக்கணுமா அப்படிலாம் எதுவும் கிடையாது. அந்த ஃபாண்ட் நேமே கொடுத்து அதுல வந்து ஒரு வேரியேஷன் கட்டுறதுக்காக மொக்காண்டோ 1, மொக்காண்டோ 2, இல்லாட்டி மொக்காண்டோ ஹைஃபன் போல்டு, மொக்காண்டோ ஹைஃபன் லைட், அந்த மாதிரியும் நம்ம கொடுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டலாம். ஓகேங்களா? ஆனா வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டணும். நமக்கு தேவையான இடங்கள்ல டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள் வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா? இப்போ வந்து சோர்ஸ் கொடுத்துருந்தா சோர்ஸ் தான் வந்து அந்த யூஆர்எல் வந்து நம்ம எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ சோர்ஸ்ன்னு கொடுத்து ஒரு கோலன் கொடுத்துட்டு ஆர்எல், ஓகேங்களா, யூஆர்எல் கொடுத்துட்டு இப்போ பிராக்கெட் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கோலன் வச்சுக்கணும். நம்ம எல்லாருக்குமே தெரியும் செமிகோலன் எதுக்கு வைக்கிறோம்னா அந்த லைன் அதோட முடிஞ்சிருச்சு, அடுத்த லைனுக்கு வா அப்படின்றதுக்காக. இந்த செமிகோலன் வைக்கலைன்னா இந்த சோர்ஸ்ன்றது அதே லைன் போயிடும். அதனால வந்து உங்களுக்கு அந்த ஃபாண்ட் ஃபேமிலி ஒர்க் ஆகாம போகலாம். ஓகேங்களா? அதனால இந்த செமிகோலன் கொடுக்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஓகேங்களா? இப்போ வந்து இந்த பிராக்கெட்டுக்குள்ள வந்து ஒரு டபுள் கொட்டேஷன் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து சிஎஸ்எஸ் HTML எந்த ஒரு ஃபோல்டர்ல ஸ்டோர் பண்ணியிருக்கனோ அதுலேயே தான் அந்த ஃபைலையும் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அதனால எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. டேரெக்டாக அந்த ஃபைல் நேம் கொடுத்து அதுக்குள்ளே இருக்க அந்த ஃபைலை வந்து நான் எடுத்துருவேன். டேரெக்டாக அந்த டாக்குமெண்ட் நேம் கொடுத்து அந்த ஃபைல் நேம் நான் எடுத்துருவேன். இது வந்து நான் எங்கேயோ டவுன்லோட்ஸில் வச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். டவுன்லோட்ஸ் கொடுத்து அந்த டவுன்லோட்ஸ் எதுக்குள்ளே வருதுன்னு அந்த ரூட், அந்த டேரக்டரியை வந்து கரெக்டாக நான் கொடுக்கணும், இல்லாட்டி மிஸ் ஆயிடும். ஓகேங்களா? இப்போ வந்து அந்த ஃபைல் எதில் இருக்கு, இப்போ வந்து இதுக்குள்ளேயே தான் அந்த HTML ஃபைலும் சிஎஸ்எஸ் ஃபைலும் இதுக்கான சிஎஸ்எஸ் ஃபைலும் இருக்கிறதுனால நான் டேரெக்டாக மக்காண்டோ இதை மட்டும் கொடுத்தா போதும்.
இதை மட்டும் கொடுக்க தேவையில்ல, இன்னொன்று கொடுக்கணும், இருந்தாலும் சொல்றேன். மக்காண்டோ கொடுத்தாச்சு. இப்போ இது ஒர்க் ஆயிருமான்னு கேட்டிங்கன்னா ஒர்க் ஆகாது. பாருங்களேன், இது ஒர்க் ஆயிருமான்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் ஒர்க் ஆகாது. டிஃபால்ட் பாட்டு தான் இருக்கும். ஓகேங்களா? நம்ம என்ன கொடுத்துருக்கோம், அந்த ஃபோல்டர் நேமை மட்டும் தான் கொடுத்துருக்கோம். இந்த ஃபோல்டர் நேமை மட்டும் தான் கொடுத்துருக்கோம். அதுக்குள்ள ஒரு ஃபைல் இருக்குல்ல, அந்த ஃபைல் நேமை தானே நம்ம கொடுக்கணும். மக்காண்டோ ரெகுலர்னு ஒரு ஃபைல் இருக்கு. ஓகேங்களா? மக்காண்டோ ரெகுலர்னு இருக்கு. அதோட எக்ஸ்டென்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? எக்ஸ்டென்ஷனை நீங்கள் மிஸ்ஸே பண்ணிடக்கூடாது. அதாவது மக்காண்டோ ரெகுலர் அந்த ஃபைல் நேம் கொடுத்துட்டீங்க, அதோட எக்ஸ்டென்ஷனையும் நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா ஒரு இமேஜ் நம்ம கொடுக்கும்போது எப்படி கொடுப்போம், அந்த ஃபோல்டர் நேம் கொடுப்போம். இந்த ஃபோல்டர் நேம் இல்லைன்னா அந்த ஃபைல் நேம் கொடுத்து டேரெக்டாக அதோட எக்ஸ்டென்ஷனை கொடுப்போம். அதே மாதிரி தான் நம்ம இந்த ஃபாண்ட்டையுமே நம்ம அப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா? மக்காண்டோ ஒரு ஸ்லாஷ் போட்டுருந்தோம். ஸ்லாஷ் போட்டால் தான் அடுத்த அந்த அந்த டேரக்டரி நம்ம கொடுப்போம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஃபோல்டர் நேமு ஸ்லாஷு அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபைல் நேம். ஓகேங்களா? அதே கான்செப்ட் தான். மக்காண்டோ -ரெகுலர் கொடுத்துட்டு அந்த ஃபைல் நேம், அதாவது ஷார்ட் ஃபார்மில் ட்ரூக்கு ஒரு டி, டைப்புக்கு ஒரு டி, ஃபாண்ட்டுக்கு ஒரு எஃப். ஓகேங்களா? அதோட ஸ்டார்டிங் லெட்டர் மட்டும் கொடுத்துக்குவோம். அதுக்கு மேலே நம்ம கொடுக்க தேவையில்ல. ஓகேங்களா? லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைல் இருக்கும், அது நமக்கு தேவை கிடையாது. அது ஃபைலுன்றதை மென்ஷன் பண்ணி தான் இருக்கு. ட்ரூ டைப் ஃபார்ட்டுன்றத ட்ரூ ஃபார் டி, டைப் ஃபார் டி, ஃபாண்ட் ஃபார் எஃப். ஓகேங்களா? அதனால இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து நம்ம ஷார்ட் ஃபார்மில் நம்ம கொடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து நான் அதை வந்து கரெக்டாக கொடுத்துட்டேன். இப்பயும் ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது ஒர்க் ஆகாது. ஏன்டா எல்லாத்தையும் நீ கொடுத்துட்ட, இன்னும் ஏன் ஒர்க் ஆகாதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த லிங்க்லேயே நம்ம பார்த்தது என்ன, நம்ம அந்த ஃபாண்ட்டை வந்து இம்போர்ட் பண்ணோம், அந்த லிங்க் அப்ளை பண்ணோம், இருந்தாலுமே அந்த ஃபாண்ட் வந்து அப்ளை ஆகலை. நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அதை அந்த ஃபாண்ட்டுக்கு ஃபேமிலியை அந்த ஸ்டைலை வந்து நம்ம அந்த எலமெண்ட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறம் தான் அது ஒர்க் ஆகுச்சு. அதாவது நம்ம கொடுத்துருக்குது டிவ்ன்ற எலமெண்ட்டுக்குள்ளே தான் இந்த கண்டென்ட் நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ வந்து இந்த டிவ்ன்ற எலமெண்ட்டுக்கு வந்து என்னதான் நம்ம லிங்க்ல எடுத்து வச்சாலும் டவுன்லோட் பண்ணி வச்சு அதை வந்து ஃபாண்ட் ஃபேஸ் மூலியமா இந்த மாதிரி யூஆர்எல் கொடுத்து கனெக்ட் பண்ணி கரெக்டாக வச்சாலுமே அந்த எலமெண்ட்டுக்கு வந்து நம்ம அதை கொடுத்தா தானே அது ஒர்க் ஆகும். அது கொடுக்காம எப்படி அது எடுத்துக்கும். ஓகேங்களா? அதனால வந்து இந்த டிவ்ன்ற எலமெண்ட்டை நான் கொடுத்துட்டேன். இதுல வந்து ஃபாண்ட் ஃபேமிலின்னு கொடுத்து நான் ஃபாண்ட் ஃபேமிலி நேம் என்ன கொடுத்துருக்கேன், பிரகாஷின் என் நேம் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதே கொடுத்தா போதுமானது தான். ஓகேங்களா? வேற மொக்காண்டோ அதெல்லாம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் ஃபாண்ட் ஃபேமிலியில் பிரகாஷ்ன்னு அதோட நேமை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து பிரகாஷ்ன்னு கொடுத்தாலே போதுமானது. ஓகேங்களா? இதுவே ஒர்க் ஆகும். இப்போ பாருங்க, பார்த்தீங்களா? உடனே மாறிடுச்சு. பார்த்தீங்களா? நம்ம லிங்க் மூலியமா யூஸ் பண்ணும்போது கூட ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் எடுத்துக்கிச்சு. அதாவது அந்த லிங்கை போய் ஆன்லைனில் எடுத்துகிட்டு வரதுக்கு ஒரு டைம் எடுத்துச்சு. அது வரைக்கும் கர்சிவ் அப்ளை ஆச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ணனால இது என் பிசியில் டவுன்லோட் ஆயிருக்கு. ஸோ அதனால வந்து எந்த ஒரு நெட்வொர்க்கும் எனக்கு தேவை கிடையாது. அதுவே போய் ஈஸியாக உடனே வந்துடும். ஓகேங்களா? இந்த மாதிரி இதுக்கு தான் டவுன்லோட் பண்ணுறது ரொம்ப முக்கியமானது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வேற ஒரு பேஜில் நம்ம வேற ஒரு பிசியில் நம்ம ஒர்க் பண்ணாலும் இது ஆன்லைனில் வந்து இந்த ஃபைலோட இந்த ஃபாண்ட் வந்து அட்டாச் ஆகியே தான் இருக்கும். ஸோ அதனால வந்து நம்ம எந்த ஒரு பிசில இருந்து பார்த்தாலும் சரி ஈஸியாக நம்மளால அக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு தான் வந்து இந்த கஸ்டம் ஃபாண்ட்ஸ் வந்து மேஜராக யூஸ் ஆகுது. ஆனால் இந்த ஃபாண்ட் ஃபேஸ் கொடுக்குறது எதுக்காகனா அந்த ஃபாண்ட்டை வந்து நம்ம ஃபைலோட அட்டாச் பண்ணுறதுக்கு தான். அதாவது நம்ம வந்து ஒரு ஃபாண்ட்டை டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம், அந்த ஃபாண்ட்டை வந்து ஃபைலோட அட்டாச் பண்ணி அதுக்கு ஒரு நேம் செட் பண்ணுறதுக்காக மட்டும் தான் ஃபாண்ட் ஃபேஸ் யூஸ் ஆகும். ஓகேங்களா? அதை வந்து டேரெக்டாக போய் அப்ளை பண்ணிருமாட்டா, அதை வந்து நீங்கள் வந்து எலமெண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் எந்த எலமெண்ட்டாக இருந்தாலும் சரி, கிளாஸாக இருந்தாலும் சரி, ஐடியாக இருந்தாலும் சரி, அந்த கிளாஸ் நேம், ஐடி நேம், எலமெண்ட் நேமை வந்து நீங்கள் வச்சு அந்த ஃபாண்ட் நேமை கால் பண்ணால் மட்டும்தான் அது அப்ளை ஆகும். மற்றபடி நீங்கள் ஃபாண்ட் ஃபேஸில் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபாண்ட் ஃபேஸ் வந்து அந்த ஃபாண்ட்ஸை வந்து உங்கள் ஃபைலில் அட்டாச் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து எலமெண்ட் மூலியமாக இருந்தாலும் சரி, ஐடி மூலியமாகவும் சரி, கிளாஸ் மூலியமாகவும் சரி, நம்ம தான் கால் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேங்களா? அவ்வளோதான் கஸ்டம் ஃபாண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய்.